நாளை காலை விடிந்தால் தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையில் தீவிரமாக கட்சி இறங்கி இருக்கிறதாக தற்போது தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பில் பார்க்கலாம் வாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக வந்திருக்கிற நிலையில் அக்கட்சி தன்னுடைய வேட்பாளர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளில் தீவிரமாக களமிறங்கி இருக்குதாம். குறிப்பாக கருத்து கணிப்பு ஒன்றில் தமிழக வெற்றி கழக கட்சிக்கு 98 முதல் 128 இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறதால கட்சி தலைமை பெரும் ஒரு உற்சாகத்தில் இருக்குது. நிலையில தமிழக அரசியல் களம் பெரும் எதிர்பார்ப்புடன் காணப்படுகிறது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய வேட்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ரிஷாட் அரசியலில் களமிறங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக நாளை காலை மே 4 தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள சூழலில் தாவேக்க நிர்வாகிகள் சென்னைக்கு அருகில் உள்ள பூஞ்சேரி பகுதியில் உள்ள ஒரு பிரபல நட்சத்திர விடுதியை ஒட்டுமொத்தமாக வாடகைக்கு கேட்டிருக்கிறாங்களாம். இருப்பினும் அங்கே ஏற்கனவே முன்பதிவுகள் இடம்பெற்றிருப்பதால் அந்த விடுதி நிர்வாகம் மறுப்பு தெரிவித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தனது வேட்பாளர்களை தங்க வைக்க தகுந்த தங்குமிடங்களை தேடும் பணியில் தாவேக்காவினர் தீவிரமாக ஈடுபட்டு வராங்களாம். ஏற்கனவே பனையூரில் உள்ள கட்சி தலைமையகத்தில் தனது வேட்பாளர்களுடன் ஆலோசனை நடத்திய விஜய் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வெற்றி பெற்றவர்கள் உடனடியாக தன்னை வந்து சந்திக்க வேண்டும் என்றும் வேறு எங்கும் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தி இருந்தார். 2026 தேர்தலில் தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிற நிலையில் தனது கட்சி வேட்பாளர்கள் குதிரை பேரத்தில் சிக்குவதை தவிர்க்க அவர்களை ஒரே இடத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. முன்னதாக சசிகலா அறிமுகப்படுத்திய கூவத்தூர் கலாச்சாரம் போன்று தற்போது விஜயும் தனது கட்சி வேட்பாளர்களை கண்காணிக்கவும் ஒருங்கிணைக்கவும் இதுபோன்ற முடிவை எடுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. சுமார் 100க்கும் மேற்பட்டோர் தங்குவதற்கான வசதிகளை தேடும் இந்த பணியில் விஜயின் முக்கிய ஆலோசகர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு குழுவினர் மேற்கொண்டு வருகிறார்களாம். தமிழக வெற்றி கழகம் எத்தனை இடங்களை கைப்பற்றும் என்பதில் பல்வேறு கருத்து கணிப்புகள் நிலவினாலும் ஒருவேளை ஆட்சி அமைப்பதில் இழுபறி ஏற்பட்டால் தனது அணியை வலுவாக வைத்திருக்க விஜய் தயாராகி வருவதையே இந்த செயல்பாடுகள் காட்டுகின்றன. சுமார் 100 இடங்கள் வரை தாவேகா வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தொண்டர்கள் மத்தியில் உற்சாகமான செய்தி நிலவி வருகிறதாம். அத்துடன் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு அறிவுறுத்தி இருக்கிறார். மறுபுறம் வாக்கெண்ணும் நடவடிக்கை நெருங்கும் வேளையில் ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணியில் சலசலப்புகள் ஏற்பட்டிருக்குது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் இடையே இடப்பகிர்வு தொடர்பான அதிருப்தி பகிரங்கமாக இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக உரிய அங்கீகாரம் அளிக்கவில்லை என்றும் குறிப்பாக தொகுதி பங்கீட்டின் போது இது வெளிப்படையாக தெரிந்தது என்றும் விமர்சித்திருக்கிறார். மேலும் தேர்தலில் விஜயின் தாக்கம் கணிசமாக இருக்கும் என்பதை திமுகவின் கூட்டணி கட்சிகளான விசிக, மதிக மற்றும் காங்கிரஸ் ஆகியவையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையிலான உறவு சீராக இல்லை என்றும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக புதிய வியூகங்களை வகுக்கக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 90களின் இறுதியிலிருந்து திமுகவுடன் நீண்ட காலமாக பயணித்து வருவதாகவும் கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் திமுக தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுபோல மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இணைந்திருங்கள்.